காற்றில் கலந்து காதில் நுழை. I would like to thank all the media professionals here. என்னோட படங்கள் இது வரைக்கும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அதே ஒரு சப்போர்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதர்ஸ் என்கிற ப்ராஜெக்ட். உங்களுக்கே தெரியும், எனக்கு இண்டிபெண்ட் ஃபில்ம் மேக்கர்ஸ், டெபியூ டைரக்டர்ஸ், டெபியூ ஆக்டர்ஸ் அவங்க கூடலாம் நடிக்கிறதுக்கு எனக்கு டு பி அ பார்ட் ஆஃப் சச் ப்ராஜெக்ட்ஸ் எந்த மாதிரி ஒரு ஹெசிடேஷனும் நான் யூஸ்வலி காமிக்க மாட்டேன். பிகாஸ் நானுமே பர்சனலி வித் நோ லிங்க் டு தி இண்டஸ்ட்ரி வந்தேன். ஸோ ஒரு டைரக்டர், அதுவுமே ஒரு டெபியூ டைரக்டர் என்னை நம்பி ஒரு கேரக்டர் கொடுத்தாரு. அது என்னோட லைஃபே மாறிடுச்சு அதுக்கப்புறம். ஸோ ஐ ஆல்வேஸ் பிலீவ் தட் நிறைய பொட்டென்ஷியல் அண்ட் டேலண்ட் இருக்கிற ஃபிலிம் மேக்கர்ஸ் அண்ட் ஆக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ டு பி ஏபிள் டு பி அ பார்ட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிராண்ட் பிக்சர்ஸ்க்கு ஒரு பெரிய நன்றி சொல்லணும். முரளி சார் அண்ட் த ஹோல் டீம் ஃபர்ஸ்ட்லேருந்தே ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக அப்ரோச் பண்ணாங்க. ஐ திங்க் அது ரொம்ப எனக்கு ஒரு கிராட்டிடியூட் ஃபீல் ஆகும். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த ஒரு ப்ரொஃபஷ்னலிசம் அந்த அளவுக்கு இருக்காது. தமிழ் இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, எல்லா இண்டஸ்ட்ரியிலையும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். பட் இந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ரொம்ப ஐ ஹேட் நோ இஷ்யூஸ் வித் இட். எல்லாமே ரொம்ப ஸ்மூத்தாக நடந்தது. ஸோ டு தி இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப ப்ராமிசிங்கான ஒரு புது ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கு ஒரு பிக் கங்க்ராச்சுலேஷன்ஸ். அபின் சார் என்னை ஹாஸ்பிட்டல்லே நிற்கும்போது இந்த கதை என்கிட்ட நரேட் பண்ணார் ஃபோனில். அப்போவே எனக்கு அந்த ஒரு தீம், அந்த ஒரு பேக்ரவுண்ட் எல்லாம் எனக்கு பிக்சரைஸ் பண்ண முடிஞ்சுது. அதுக்கப்புறம் அவரை மீட் பண்ணி ஒரு 3 மணி நேரம் டீட்டெயில் நரேஷனில் என்னோட கேள்வி எல்லாம் அது ஒரு டார்ச்சர் மாதிரி நான் ஒரு டார்ச்சர் பண்ண கேள்வி கேட்டு அதுக்கெல்லாம் கிளாரிட்டி கொடுத்து, டெஃபினெட்லி ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனில் இருக்கிற ஒரு பர்சன், ஒரு டாக்டர் கேரக்டர் அதை ப்ளே பண்ணுறது ஃபர்ஸ்ட் டைம் இன் மை கரியர். ஸோ அந்த ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ரொம்ப சீரியஸாக எடுத்து நான் எனக்கு பண்ண முடிஞ்சதெல்லாம் அந்த ஒரு பிலீவபிலிட்டி கொண்டு வரதுக்காக நான் ட்ரை பண்ணியிருக்கேன். November 7th நீங்கள்லாம் பார்த்து சொல்லணும். And this is marking the beginning of Aditya Madhavan, the new hero to our industry. It was a pleasure to work with him because எப்போவுமே அந்த ஒரு டேலண்ட் இருக்கிற ஒரு ஆள், அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் இல்லாத இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. டெஃபினெட்லி நான் ஒரு நியூ கமராக இருக்கும்போது கூட சில பேர் நம்மளை அந்த அளவுக்கு கொஞ்சம் கம்ஃபர்ட் ஆக்கும்போது நம்மளுக்கு யூ வில் ஆல்வேஸ் ரிமெம்பர் தெம். எனக்கு தெரிஞ்சு டியூரிங் மை ஃபர்ஸ்ட் ஆர் செகண்ட் இயர் சில பேர் இருந்தாங்க டு பி பேஷண்ட் அண்ட் ஆல் ஆஃப் தட். ஆனால் இவருக்கு அதோடலாம் தேவையே இல்லை. பிகாஸ் ஹி வாஸ் வெரி ப்ரொஃபஷ்னல் அண்ட் ரொம்ப சீசன்ட் ஆக்டர் மாதிரியே பிஹேவ் பண்ணார். ஸோ ஐ திங்க் ஹி ஹாஸ் அ லாங் வே டு கோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி ஃபார் யூ ஆதித்யா. அண்ட் ஜிப்ரான் சார் கூட என்னோட செகண்ட் ப்ராஜெக்ட் போட்டுக்கு அப்புறம். ஸோ as always he has brought magic to it. அந்த RR எல்லாத்துலேயுமே ஒரு மேஜிக் கொண்டு வராரு. ஸோ ஐ எம் ஆல்சோ எக்ஸைட்டட் டு வாட்ச் த ஃபில்ம். அரவிந்த் சிங் ஓட கேமரா ஒர்க் செட்டிலேயே இவர் இருந்ததுனால தான் ரொம்ப ஃபன்னாக போச்சு பர்சனலி. பிகாஸ் அவர் க்ரூ டெக்னீஷியன்ஸ் கிட்டலாம் டென்ஷன் ஆகும்போதே எனக்கு ரொம்ப ஃபன்னியாக தான் தோணும். அவர் கோவப்படுறதுலேயே ஒரு காமெடி மாதிரி இருந்தது. ஸோ ஐ திங்க் ஹி மேட் every day on set more enjoyable. So all in all it's a great project. இப்போ ப்ரமோஷன்ஸ், இப்போ படம் கிரியேட் பண்ணுறதை விட அது ஆடியன்ஸ் வரைக்கும் ரீச் ஆகுறது தான் ஒரு பெரிய சேலஞ்ச். ஸோ அதுக்கு we need much needed guidance. அது அரவிந்த் from our social media strategist, as a director himself அந்த அளவுக்கு நாலேஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுறாரு எங்ககிட்ட. ஸோ ஐம் வெரி எக்ஸைட்டட் ஃபார் த ரிலீஸ். நீங்கள்லாம் ப்ரெஸ் ஷோக்கு அப்புறம் என்ன சொல்வீங்கன்னு நானும் ரொம்ப வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ் அண்ட் தேங்க்யூ. தேங்க்யூ கௌரி. அடுத்ததாக நாம் இது என்னோட முதல் ப்ரெஸ் இவெண்ட். அதனால் எனக்கு எந்த அளவுக்கு நர்வஸாக இருக்கோ அதோட 2-3 மடங்கு எனக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்குது உங்ககிட்ட அந்த ட்ரெய்லர் காமிச்சதுக்கு. ஃபர்ஸ்ட் கிராண்ட் பிக்சர்ஸ் அண்ட் UP7 வெஞ்சர்ஸ் ஒரு புது நடிகருக்கு இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா அதுவும் ஒரு புது ஹீரோவுக்கு நீங்கள் போலீஸ் ஜென்ரலாக நம்ம பார்க்காத ஒரு விஷயம். ஸோ அது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அடுத்தது நம்ம டைரக்டர் அபின் ஹரிஹரன் சாருக்கு எனக்கும் அவருக்கும் ஒரு டைரக்டர் ஆக்டர் ஃப்ரெண்ட்ஷிப் தாண்டி எங்களுக்கு நல்ல ஒரு க்ளோஸ் ஒரு பாண்ட் ஃபார்ம் ஆச்சு.
ஒரு மென்டார் மாதிரி ஆனார். ஐ எம் வெரி கிளாட் அண்ட் ஹாப்பி அது அவர் என்னோட முதல் படத்தை டைரக்ட் பண்ணதுக்கு. அண்ட் அவருக்கு நிஜமே ஒரு பெரிய மனசு தான், உண்மையாக சொல்லணும். ஏன்னா என்னோட முதல் படத்துலேயே அவருக்கு வந்து தன்னோட ஹீரோவுக்கு 2 ஹீரோயின் வைக்கணுன்றது ஆசை வந்து அது ஜென்ரலாக யாருக்கும் வராது. பட் அந்த மனசு தான் சார் கடவுள், அதை தான் நான் பார்க்குறது. ஸோ தேங்க்யூ சார். அடுத்தது நம்ம ஜிப்ரான் சார். பேக் போன் ஆஃப் எனி கிரைம் த்ரில்லர் இஸ் த ஆர்ஆர் அந்த மியூசிக். ஸோ ஜிப்ரான் சாரோட பாடல்கள் வந்து நான் என் ஜிம் பிளேலிஸ்ட்டில் இருக்குது, என்னோடய ஃபோனில் இருக்குது, ஐபேடில் இருக்குது, எல்லாத்துலேயும் இருக்குது, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்குது. ஸோ இந்த படத்தில் நான் என்னோடய ஃபேவரட் அவருக்கு வந்து சாஹோ மியூசிக் தான். ஸோ அதோட பிஜிஎம் ஆர்ஆர் நான் கேட்கும்போது இப்போ நான் சார்கிட்ட கேட்டேன், சார் நம்ம கேஸ்ட் அண்ட் க்ரூலாம் நம்ம புரிஞ்சிச்சு, யார் சார் மியூசிக் டைரக்டர்? ஜிப்ரான் பண்ணுறாரு அப்படின்னு. சார் நீங்கள் ஆசைப்படுறீங்களா இல்லை பண்ணுறாரா அப்படின்னு தான் நான் டேரக்டர்கிட்ட கேட்டேன். ஏன்னா என்னாலே ஒரு செகண்ட் நம்ப முடியல. ஸோ அவர் இல்லை சார் இல்லை பண்ணுறாரு அப்படின்னப்போ நான் யோசித்தேன். நானா ஓகே சார் நைஸ் அப்படின்னு தான் சொன்னேன். நான் வெளியே ஆஃபீஸ் விட்டு வெளியே போனோன்னா நான் வெளியே டோட்டலி டான்ஸ் ஆரம்பிச்சிட்டேன். அவ்வளோ சந்தோஷம். பிகாஸ் எனக்கு அந்த அவர் போகிற ஆறெல்லாம் நான் எப்படி இருப்பேங்கிறத பார்க்குறது என் மைண்டுக்குள்ளே யோசிச்சு நான் படம் நீங்கள் நம்பர்ஸ் வந்து கண்டிப்பாக பார்ப்பீங்க. பார்க்கும்போது எனக்கு அந்த ஃபீலிங் வந்து கண்டிப்பாக அதை என்னால் வார்த்தையால் சொல்ல முடியாது. பட் பார்க்கும்போது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. அடுத்தது என்னோட ஒரு ஸ்பெஷலான ஒரு டெக்னீஷியன் அரவிந்த் சிங். அவர் கூட எனக்கு டேரக்டர் கூட எனக்கு எந்த அளவுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வந்துச்சோ அந்த அளவுக்கு எனக்கு சினிமாட்டோகிராஃபரோட இருந்துச்சு. அவர் என்னை எப்போவுமே ஒரு எலிவேட் பண்ணி நல்ல ஒரு எனக்கு சூப்பராக காமிக்கணும், உங்களை இன்னும் சூப்பராக காமிக்கணுன்ற இது அவருக்குமே உள்ளே இருந்ததுனால எனக்குமே இன்னும் நான் பெட்டராக பண்ணணுன்றது எனக்கு கான்ஸ்டண்ட்டாக தோணிகிட்டே இருந்துச்சு. ஸோ தேங்க்யூ என்னை எப்போவுமே புஷ் பண்ணி என்னை மோட்டிவேட் பண்ணதுக்கு. அடுத்தது ஃபேந்தம் பிரதீப் சார். அவர் வந்து தடால் புடால் தான், டமால் டுமில் தான். எப்போவுமே வந்து ஸ்பாட்டுக்கு வந்தோன்னே இப்படி ஒரு ஃபயரோட எனர்ஜியோடு வருவார். அந்த எனர்ஜி தான் எனக்கு அது அப்படியே ஷாக் மாதிரி எனக்கு பாஸ் ஆகி ஆக்ஷன் சீன்ஸில் அப்படியே அருமையாக வந்திருக்கு. தென் கௌரி அண்ட் அஞ்சு குரியன் இன்னைக்கு நம்மளை ஜாயின் பண்ண முடியல, அவங்களும் படத்தில் இருக்காங்க. அவங்க எல்லோரும் நம்ம மனசுக்குள்ளே இருக்காங்கன்னு நினச்சிக்க வேண்டியதான். கௌரி அண்ட் அஞ்சு எனக்கு ஒரு புது ஹீரோவோட நிறைய ஃபீமேல் ஆக்டர்ஸ் நடிக்கிறதுக்கு யோசிப்பாங்க. பட் அதெல்லாம் மைண்டில் வச்சுக்காம கதாபாத்திரத்துக்கும் கதைக்கும் முக்கியத்துவம் கொடுத்து என்னையும் அபின்சரையும் டிஸ்பைட் பீங் நியூ நீங்கள் ஆர்டிஸ்டாக ரெஸ்பெக்ட் பண்ணி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சேம் கோஸ் டு அஞ்சு அண்ட் சேம் கோஸ் முனிஷ்காந்த் சார், வினோத் சாகர் சார், ஜெகன் சார், மாலா பார்வதி மேம், ஹரிஷ் பராடி சார், இந்த பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா ஒரு புது ஆக்டருக்கு புது டைரக்டர் அண்ட் புது ஹீரோ. ஸோ அது வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ரேர் காம்பினேஷன் நம்ம பார்க்குறது. ஸோ இவங்க எல்லாரும் எங்களுக்காக ஒன்றா சேர்ந்து ஒரு அமேசிங் ஒரு ப்ராஜெக்டை நாங்கள் அபின் சார் உருவாக்கியிருக்காரு. அதில் நாங்கள் எல்லோரும் ஒரு ஸ்மால் பார்ட் இருந்ததுக்கு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். November 7th நான் தீபாவளி டைம் ப்ரொமோஷன்ஸ் பண்ணிட்டு ஒரு விஷயம் சொன்னேன். தீபாவளி வந்து October 18th, வழக்கமாக நவம்பர் தான், early November தான் வரும். ஸோ எனக்கும் அபின் சாருக்கும் November 7th தீபாவளின்றது நம்ம மைண்ட்லேருந்து இன்னும் எடுக்கவே இல்லை. ஸோ ஐம் வெரி ஹாப்பி, ஐம் வெரி கிளாட். நீங்கள் எல்லாம் வந்து எங்களுக்கு பேச வச்சதுக்கு கேட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஸோ இன்னொரு அக்கேஷனில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் எப்பயுமே சொல்லுவேன், நான் இங்கேருந்து என்னோடய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணேன். நான் உங்கள் வீட்டு பிள்ளைன்னு நான் எப்பயுமே சொல்லிகிட்டே இருப்பேன். ஸோ அதான் ஒவ்வொருத்தரையுமே எனக்கு ஒவ்வொரு சர்ப்ரைஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ நான் டேரக்டராக அவங்கள மீட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த அக்கேஷனில் ஆன் பிஹாஃப் ஆஃப் ப்ரொடக்ஷன் நான் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு மொமெண்ட்டாக இருக்குது. ஸோ இதான் என்னால் முடிஞ்சது, என்னோட அறிவுக்கு எத்தனை விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ப்ரொடக்ஷன். ஸோ இந்த மாதிரி ப்ரொடக்ஷன்ஸ் இருக்கும்போது நிறைய இயக்குனர்கள் நல்ல நல்ல படங்கள் கொடுக்க முடியும். தென் ரிகார்டிங் அதர்ஸு, ஸோ ஆக்சுவலி ஒரு 2 months முன்னாடி நான் உள்ளே வரதுக்கு முன்னாடி இந்த படம் பார்த்துட்டு அப்புறம் தான் நான் டேரக்டர், ஹீரோ எல்லாருமே நான் மீட் பண்ணேன். ஆக்சுவலி எனக்கு நிறைய கனெக்ட் இருந்தது. என்னென்னா ஃபஸ்ட்டு ஜிப்ரான், நானும் வரும் தேஜா ஒர்க் பண்ணியிருக்கோம். ஜிப்ரான் அப்போ சூப்பர்னு. அப்புறம் அரவிந்த் சிங் வந்து எனக்கு அருண்நிதி சொல்லிகிட்டே இருப்பார் தேஜா ஷூட்டிங் டைமில், இந்த மாதிரி டைரி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒர்க் பண்ணலாம் சொல்லிட்டு இருப்பார். அப்புறம் ஃபைட் மாஸ்டரும் வந்து என் கூட தேஜா ஒர்க் பண்ண மாஸ்டர். ஸோ இது ஆல்மோஸ்ட் ஒரு half of the டீம் வந்து எனக்கு ரொம்ப தெரிஞ்ச டீம்ன்றதுனால தான் அப்படி படம் பார்க்க ஆரம்பித்தேன். இப்போ யூஸ்வலி எப்படி இருக்குன்னா, புது முகம்னும் போது நம்ம ஒரு இதோட தான் அப்படி தான் நானும் பார்த்தேன். பட் பார்த்துட்டு நான் இன்டர்வெல்லையே சொன்னது என்ன சொன்னேன்னா, இல்லை ஒரு நியூ ஃபேஸ் மாதிரியே இல்லை, ரொம்ப சீசன்டாக ஒரு 3-4 படம் நடித்த மாதிரி இருக்குது பாடி லாங்குவேஜ் எல்லாமே. எனக்கு அடுத்த சர்ப்ரைஸ் என்னன்னா, அவர் நேராக பார்க்கும்போது, ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப மெச்சூர்டாக இருப்பார். ஆனால் ஒரு 22 வயசு தான் இருக்குது.
நேரமாக படம் நான் சொன்னேன், இல்லை பிரதர் ரொம்ப நல்லா இருக்கீங்க, கரெக்டான படங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக நமக்கு வந்து ஹீரோஸ் வேணும். ஏன்னா நான் உங்களுக்கு லாஸ்ட் டைமே சொல்லியிருப்பேன், நான் வந்து கிஷன் வச்சு போனதுக்கு காரணமுமே நிறைய ஹீரோக்கள் தேவைப்படுறாங்க. திரும்ப திரும்ப ஒரு 4 பேர் 5 பேரை வச்சே இருக்கிறவங்களாம் படம் பண்ண ட்ரை பண்ணுறதுனால தான் படங்கள் வரமாட்டேங்குதுன்றனால தான் ஸோ அதுவுமே எடுத்தேன். ஸோ அப்படி வந்து ஒரு புது வரவாக வந்து ஆதித்ய மாதன் வராரு. ஸோ கண்டிப்பாக உங்களோட ஆதரவு இருக்குன்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நீங்கள் எவ்வளோ பேரை நீங்கள் லிஃப்ட் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். தென் நபீன் ஹரிஹரன் சார் ரொம்ப பேசவே மாட்டார், ஒரு அடியே ஒரு சாஃப்டாக ஒரு ஸ்மைல் ஒன்று பண்ணுவார். தென் வந்து ஓப்பனாக இருப்பார், நம்ம எது பேசினாலும் என்ன வேணால் பேசலாம் அவர்கிட்ட. ஆல்மோஸ்ட் நான் அவர் இப்போ ஒரே ரூம் தான் ஷேர் பண்ணிகிட்டு இருக்கோம் டெய்லி ஒர்க் பண்ணுறதுக்கு. சொல்லுவேன், அது அப்படி பேசுவார், பட் அப்புறம் எடுத்துப்பார், ஏன் சொல்கிறோன்றது எடுத்துப்பார் நல்லா. அதாவது ஒரு ஆக்சுவலி என்னென்னா அவர்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, அவர் பேசிக்கலி மலையாளிங்க. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எல்லோரும் நீங்கள் இந்த அதர்ஸ் மூவிக்கு வந்திருக்கிறது. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் டைரக்டர். ஃபர்ஸ்ட் மூவி அவருக்கு அந்த ஃபர்ஸ்ட் மூவி மாதிரி இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோவை சொல்லணும், அவர் ஆக்ஷன்ஸ்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காரு. அந்த ஃபர்ஸ்ட் படம் எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு கொஞ்சம் கூட இல்லை, லைக் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்ட்ரகிள் ஆவான்னு பார்த்தாரு அவர், லைக். ஆனால் ரொம்ப நல்லா இருந்தது, ஃபைட் டிக்கெட் எல்லாம் நல்லா ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் அதர் டெக்னீஷியன்ஸ் அண்ட் டிஓபி சார், பாபாஜி தேங்க்யூ, அண்ட் ஹீரோயினி தேங்க்ஸ். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த கிராண்ட் பிக்சர்ஸ். அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றி அடைய ஆண்டவனை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.